ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம், நான் சின்னப்பா நகர் 40வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுப செந்தில்குமார் பேசுகிறேன். அதாவது இங்கே வந்து இந்த டேங்க் 1 லட்சம் லிட்டரு கொள்ளளவு கொண்ட டேங்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 குடும்பங்கள் இங்கே வசிக்கிறோம். அது இல்லாமல் இந்த டேங்கில் இருந்தால் அசோக் நகர், குறிஞ்சி நகர், சேங்காத்தோப்பு கிட்டத்தட்ட 3 வார்டுக்கு இந்த டேங்க்லேருந்து போகுது. கடந்த ஒரு 5-6 நாட்களாக இந்த டேங்க்கு தண்ணியே வரலை. நம்ம மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க தண்ணி வந்துடும் சொன்னாங்க. நாங்களும் 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 7000 குடும்பம் இந்த பகுதியில் வாழ்கிறாங்க இந்த ஒரு டேங்கை நம்பி. அப்போ இதுலேருந்து தண்ணி போகலன்னா இந்த மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. எல்லாம் தினந்தோறும் ஸ்கூலுக்கு போகிறவங்கலேருந்து யாருமே குடி தண்ணி இல்லாமல் எல்லாமே இந்த ஏரியாவே வந்து ரொம்ப பின்தங்கிய ஏரியா தான். ஒன்றும் பெரிய வளர்ச்சியெல்லாம் இல்லை. ரொம்ப ஏழ்மையான மக்கள் வசிக்கிற பகுதி தான். அந்த பகுதியில் வந்து எல்லாருக்கும் தினந்தோறும் நம்ம குடி தண்ணி வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய செலவாகுது. நம்ம வரி கட்டுறோம். வரி கட்டுறதுக்கு மக்கள் என்கிட்ட வந்து கேட்கும்போது மக்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியலை. நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்டோம்னா அதிகாரி முறையான பதில் இது வரைக்கும் சொல்லலை. அதிகாரி ஒரு குரூப் வச்சுருக்காங்க, வாட்டருக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக போடுறேன். எந்த ரிப்ளையும் அந்த குரூப்பில் பண்ணலை. 42 கவுன்சிலரு அதிகாரிகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுவில் நான் தகவல் கொடுத்தோம். எந்த விதமான பதிலும் எனக்கு அதுலேருந்து கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் இப்போ மக்கள் வந்து எல்லாரும் என்கிட்ட முறையிட்டதுனால மக்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒரு முன்னுதாரண போராட்டமாக தான் அதை வச்சுருக்கான். இன்றைக்குள்ளே இதுக்கு முறையானபடி அறிவிப்போ ஒரு மாற்று ஏற்பாடோ அதை செய்யலை அப்படின்னா நாளைக்கு வந்து புல்லுப்பண்ணை சாலையில், மேட்டுப்பட்டி, ஆலங்குடி, டிவிஎஸ் இணைப்பு சாலை புல்லுப்பண்ணை சாலையில் பஸ் மறியல் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நான் செய்கிறேன். இன்றைக்குள்ளே இதுக்கு சாலை மறியல் எடுக்கிறேன். இதுக்கான முயற்சியை உடனடியாக என்கிட்ட சொல்லலைன்னா நாளைக்கு நான் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போகிறதா நான் சொல்லிக்கிறேன். 4500-5000 குடும்பம் இந்த ஒரு டேங்கை நம்பியிருக்கு. இதில் இன்னும் வரவே இல்லை, தண்ணியே வரலை. இந்த பகுதிக்கே தண்ணி வரல. அது வந்து தண்ணி அங்கேருந்து நாங்கள் அவங்க கேட்டால் நாங்கள் தண்ணி திறந்து விட்டாச்சுங்கிறாங்க. இடையில எங்கே போகுதுன்னு தெரியல. தண்ணி காணா போச்சா என்னன்னு தெரியல. என் பேர் சுப செந்தில்குமார், மாமன்ற உறுப்பினர் 40வது வார்டு. முதல் கிடைச்ச இந்த மாநகராட்சியானுக்கு பின்னாடி கிடைச்ச முதல் பலன் வந்து வரி உயர்வு தான். அதுக்கு தகுந்த போல் மற்ற வசதிகள் வந்து கிடைக்கல. குறிப்பாக குடிநீர் விஷயத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையிலாம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து அதிகமான மக்கள் தொகை கிடையாது. அதுக்கான தகுதியின் அடிப்படையில் தான் கட்டப்பட்ட இது டேங்க் இது. இப்போ வந்து நகர்ப்புறத்துக்கு இணையாக இந்த புறநகர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு இணையான அனைத்து வசதிகளும் மேம்படுத்தணும். குறிப்பாக குடிநீரில் முறையான ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணுங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களாக திரண்டு மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கும். இது வந்து எல்லா வளர்ச்சி எங்களையும் கண்கொண்டு பார்க்கணும். வரி கொடுக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அனைத்து உரிமையும் கிடைக்கணுங்கிறத நாங்கள் நகர்ப்புற வாசிகளாக தெரிவிச்சுக்கிறோம். நிஜாமுதீன், சின்னப்பா நகர்.